முனக்கரன் இன் அப்போ நக்கிராவானால் இன்ஹத்த ஹஸ்ஸஸ் அது குறிப்பாக ஆகுமேயானால், அதாவது பிரத்தியோகமாக ஆகுமேயானால், உதாரணமாக மா அப்துன் கர என்பதைப் போல பிரத்தியோகமாக ஆகுமேயானால் சில வேளை முப்ததா நக்கிராவாக வரும். வகது சில வேளை யக்கூன் ஆகும் முப்ததா ஆகும் முனக்கரன் நக்கிராவாக ஆகும். இன்ஹத்து அஸ்ஸஸு அது குறிப்பானால், அதாவது பிரத்தியோகமாக ஆனால், உதாரணமாக மா அப்துன் கர என்பதைப் போல பிரத்தியோகமாக ஆனால் சில வேளை முப்ததா நக்கிராவாக வரும். மா அப்துன் அடியான் இல்லை, அடிமை இல்லை, ஓதுபவனாக அடிமை இல்லை, அதை படிக்கக்கூடியவனாக அடிமை இல்லை. இப்போ முப்ததா மாரிஃபாவாக தான் இருக்கும், நக்கிராவாக இருக்காது. அப்படி நக்கிராவாக வரணும் அப்படின்னா அது கூட மா சேர்ந்துருக்கணும், இல்லாட்டி அது முலாஃபாக இருக்கணும், இல்லாட்டி மௌசூஃபாக இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா ஹல்லு சேர்ந்துருக்கணும். இப்படி இருந்தால் ஒரு நக்கிரா முப்ததா வரலாம். இல்லை அப்படின்னா ஒரு நக்கிரா முப்ததா வரக்கூடாது. அதை பற்றி தான் சொல்ல வராங்க. அசலாகிறது ஃபில் முப்ததாவில் அசலாகிறது கவுனுஹு அது ஆகுவதாக இருக்கும். மாரிஃபத்தன் அது மாரிஃபாவாக ஆகுவதாக இருக்கும். அண்ணன் நக்கிரத்தை ஏன் நக்கிராவாகிறது மஜ்ஹூலத்துன் அறியப்படாததாக இருக்கும். காலிபன் பெரும்பாலும் அறியப்படாததாக இருக்கும். அறியப்படாத ஒரு விஷயத்தை பற்றி பேச்ச தொடங்குறது அது அர்த்தமற்றது. அதனால் மாதிரி நக்கிராங்கிறது அறியப்படாததாக இருக்கும். அறியப்படாததை பற்றி யாரும் பேச மாட்டாங்க. அதனால் ஒரு நக்கிரா முப்ததா வர்றதில் அர்த்தம் இல்லை அப்படிங்கிறாங்க. ஹுக்குமு சட்டமாகிறது அருள் மஜ்ஹூலி இல்லாட்டி தீர்ப்பு சொல்வது அருள் மஜ்ஹூலி அறியப்படாததை பற்றி இல்லாட்டி பேசுவதுன்னு வச்சுங்க. ஹுக்கும் பேசுவது அருள் மஜ்ஹூலி அறியப்படாததை பற்றி பேசுவது லாய்ஃப் இது பயனளிக்காது. அப்போ தெரியாத ஒரு விஷயத்தை பற்றி பேச்சு தொடங்குறதுங்கிறது நமக்கு பயனளிக்காது. அதனால் நக்கிரா முப்ததா வராது, மாரிஃபாவாக தான் முப்ததா வரும். வகதிய கூணு முப்ததா சில வேளை முப்ததா ஆகும் முனக்கரன் நக்கிராவாக ஆகும். ஹஸ்ஸஸ அது சொந்தமானால், அதாவது குறிப்பானால், பி வஜ்ஹிமா ஒரு முறையில், பி ஐ எழுத்தமித நஃபியை கொண்டு நஃபியின் மீது சார்ந்திருப்பது என்பதை கொண்டு, நஃபியின் மீது சார்ந்து இருப்பது என்ற முறையில் அது குறிப்பாக இருந்தால், அப்போ ஒரு நக்கிரா முப்ததாக வரலாம். அப்போ ஒரு நக்கிராவோட இஸ்மில் நஃபியுடைய எழுத்து சேர்ந்து இருந்துச்சுன்னா அப்போ அந்த நக்கிரா முப்ததாவாக வரலாம். உதாரணமாக மா அப்துன் கர அடிமையை படிக்கவில்லை. அப்துன்கிறது நக்கிரா முப்ததாக வரக்கூடாது. ஆனால் இங்கே அப்துன்கிறது முப்ததா. ஏன் முப்ததா இந்த இடத்துல ஏன் முப்ததா கொண்டு வரலாம் அப்படின்னா கூட நஃபியுடைய எழுத்து சேர்ந்துருக்குது. அதே போல் எழுத்தமித அல் இஸ்திஃபாமின் மீது சார்ந்திருப்பதை கொண்டு ஒரு நக்கிரா முப்ததா வரலாம். ஹல் ஃபத்தா ஃபீக்கும் உங்களிடம் வாலிபன் இருக்கின்றானா. ஃபத்தாங்கிறது நக்கிராவான இஸ்மு, இது முப்ததா வரக்கூடாது. ஆனால் இந்த இடத்துல முப்ததா வந்திருக்கு. ஏன் அப்படின்னா இஸ்திஃபாமுடைய எழுத்து அதோடு சேர்ந்துருக்கு. அப்போ அதனால் இந்த இடத்துல ஒரு நக்கிரா முப்ததாவாக வரலாம். அல்லது பி ஐயக்கூனல் ஹபர் ஆகுவது லர்ஃபாக ஆகுவது முகத்தமன் அலைஹி அந்த முப்ததாவை பார்க்கிறோம் முற்படுத்தப்பட்டதாக. அலைகினா அமீர் முப்ததாவை பார்க்கிறோம் முற்படுத்தப்பட்டதாக ஒரு லர்ஃபு ஹபராக ஆகுவது. அப்படி ஆகிருந்துச்சுன்னா ஒரு நக்கிரா முப்ததாவாக வரலாம். உதாரணமாக ஃபித்தாரி வீட்டிலே இருக்கின்றான், ரஜுலுன் ஒரு மனிதன், ஃபித்தாரி ஹபர் முகத்தம், ரஜுலுன் முப்ததா மஹர். அப்போ ரஜுலுங்கிறது நக்கிராவான இஸ்மு. இந்த இடத்துல ஏன் அப்புறம் நக்கிராவை கொண்டு போய் முப்ததா வச்சுருக்கிறாங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி இந்த ஃபித்தாரின் லர்ஃப் இருக்குது. அதனால் ஜார் மஜ்ரூர் சேர்ந்த லர்ஃப் தான், ஜார் மஜ்ரூர் இருக்குது. அதனால் ஒரு நக்கிராவான இஸ்மு முப்ததாக வரலாம். இந்தி ஹபர் முகத்தம்
திரகம் முப்ததா மஹரு. திரகம்ங்கிறது முப்ததா. அப்போ ஒரு நக்கீரான இஸ்மு முப்ததா வந்திருக்கு அப்படின்னா, முன்னாடி வந்து முற்படுத்தப்பட்டு லர்ஃப் வந்திருக்கு. அதனால ஒரு நக்கீரா முப்ததாவாக வரலாம். வகதா இவ்வாறு இன் ஹத்தஹஸ்ஸஸ இன் யத்தஹஸ்ஸஸ யத்தஹஸ்ஸஸ் சொந்தமானால் வஸ்பின் வஸ்பை கொண்டு அது சொந்தமானால் அப்படின்னா கவுலு தாலா அல்லாஹ்வோட சொல்லை போல கவுலிஹி தாலா அல்லாஹ் சொல்லை போல வலா அப்துன் மூமினான அடிமை ஹைருன் சிறந்தவன் மின் முஸ்ரிக்கின் ஒரு முஸ்ரிக்கியோட மூமினான அடிமை சிறந்தவன். அப்போ அப்துன் முப்ததா மௌசூஃபு மூமின் சிஃபத்து. அப்போ அப்துன்கிறது நக்கீரா. ஒரு நக்கீரான முப்ததா கொண்டு வரலாமா அப்படின்னா இது மௌசூஃபாக இருக்குது, அதனால் வந்து முப்ததாவாக கொண்டு வரலாம். அவளது பி அமலின் ஒரு அமலை கொண்ட சொந்தமாக இருந்தால் ஒரு நக்கீராவை முப்ததாவாக கொண்டு வரலாம், அப்படி போய் சேர்த்துக்கணும். அப்போ அமலை கொண்டு சொந்தமாக உதாரணமாக அம்ருன் காரியம், பில் மௌரூஃபி நல்லதை கொண்டுள்ள காரியம், ஹைருன் சிறந்தது, மின சதக்கத்தின் சதக்காயோட சிறந்தது. அப்போ இங்கே என்ன சொல்ல வராங்க, பி அமலின் அமலை கொண்டு சொந்தமாக இருந்தால் நக்கீரா முப்ததாவாக வரலாம். அமருங்கிறது நக்கீரா. அது என்ன அமலை கொண்டு சொந்தமாக இருக்கிறது அப்படின்னா, இஸ்மு ஃபாயிலு ஃபாலை போல் அமல் செய்யும், இஸ்மு மஃபூலு தன்னுடைய ஃபாலை போல் அமல் செய்யும். அதே போல் மஸ்தரும் தன்னுடைய அமலை போல் தன்னுடைய ஃபேலை போல் அது வந்து என்ன பண்ணும், அமல் செய்யும். அப்போ அம்ருங்கிறது மஸ்தர். அப்போ இது வந்து ஒரு ஆமில். அப்போ ஒரு நக்கீரா அம்ருங்கிறது நக்கீரா. இந்த நக்கீரான இஸ்மு ஒரு ஆமிலாக இருக்குது. இது வந்து என்ன பண்ணும், அமல் செய்யும், அவன் ஃபேலை போல் அமல் செய்யும். அப்போ ஆமிலாக இருக்கிறதுனால இந்த அம்ருங்கிற நக்கீராவாக இருந்தாலும் அது வந்து முப்ததாவாக கொண்டு வரலாம். அப்போ இதோடைய விளக்கம் என்ன அப்படின்னா, தவுமுற நீங்கள் ஏவுவது மில் மௌரிஃபி நல்லதை கொண்டு ஏவுவது, ஹைருன் சிறந்தது, மின் சதக்கத்தையும் சதக்காயை கொண்டு சிறந்தது. அப்போ இது கொஞ்சம் யோசிக்கணும். இதுக்கு வேறு உதாரணம் சொல்லலான்னா டக்குன்னு எதுவும் தெரியல. அப்போ இது வந்து ஒரு ஆமில், அதனால் ஆமிலாக இருக்கிற வார்த்தை நக்கீராவாக இருந்தால் அதை முப்ததா கொண்டு வரதில்லை, எந்த தடையும் இல்லை அப்படின்னு நம்ம விளங்கிக்கணும். அல்லது பிலாஃபத்தின் இலாஃபத்தை கொண்டு சொந்தமாக இருந்தால் ஒரு நக்கீராவை முப்ததாக கொண்டு வரலாம். உதாரணமாக ஹம்சு சலாத்தின் கத்தபஹுன் அல்லாஹ் அதை வைத்திருக்கிறான், 5 தொழுகை அல்லாஹ் வைத்திருக்கின்றான். ஹம்சு முப்ததா முலாஃபு சலவாத்தின் முலாஃப் இலைஹி. அப்போ கத்தபஹுன்ன கத்தப ஃபேல் அமீர் ஃபாயிலு ஹுன்ன மஃபூலு அல்லாஹ் அப்போ கதப ஃபேலு அல்லாஹ் ஃபாயிலு உன்ன மஃபூலு. அப்போ இந்த ஜும்லா வந்து ஹபரு. அப்போ ஹம்ஸுங்கிற வார்த்தை வந்து நக்கீராவாக இருக்கு, அதை ஏன் முப்ததாவை கொண்டு வந்திருக்கிறாங்க, நக்கீராவை முப்ததாவை கொண்டு வரக்கூடாது அப்படின்னா, ஹம்ஸுங்கிறது முலாஃபாக இருக்குது, சலாத்துங்கிறது முலாஃபிலேயி. அப்போ ஒரு நக்கீரா முலாஃபாக இருந்தால் அதை வந்து முப்ததாவாக ஆக்கலாம். வக்கது சில வேளை இபுத்ததவுபி நக்கீராவை கொண்டு முப்ததாவாக்கப்படும். சில வேளை சில இஸ்முக்களை வந்து முப்ததாவாக்குவாங்க. அதுக்கு என்ன காரணன்ட்டு இருக்காது. கைரி தாலிக்க மேலே சொன்னது அல்லாமல் அது அல்லாததில் இஃபாதத்தி பயன் கொடுப்பதற்காக கவுலி சாயில் கவிஞருடைய சொல்லை போல். இவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, சில இடத்துல சில நக்கீராக்கள் முப்ததாவாக ஆக்கப்படும், மேலே சொல்லாத இடங்கள் இல்லாத வேறு இடங்கள் இருக்குது, அதுக்கெல்லாம் என்ன காரணம்னு தெரியாது அப்படிங்கிறாங்க. இப்போ யவுமுன் அலைனா ஒரு நாள், யவுமுன்ன நாளாகிறது, அலைனா நமக்கு எதிரானதாக இருக்கும். யவுமுன் மற்றொரு நாளாகிறது, லனா நமக்கு சாதகமானதாக இருக்கும், லனானா சாதகம். யவுமுன் மற்றொரு நாள், நசா உன் நமக்கு வேதனை கொடுக்கும், நுசா உன் வேதனை கொடுக்கும். யவுமுன் இன்னொரு நாள், நூ சர்ரு நம்மளை சந்தோஷப்படுத்தும். அப்போ யவுமுன் முப்ததா அலைனா ஜார் மஜ்ரூர் ஹபரு. யவுமுன் இது இங்கே எல்லாமே அதே அரபு தான். அப்போ இங்கே யவுமுன்கிறது நக்கீராவாக இருக்குது, ஆனால் வந்து முப்ததா வந்திருக்கு. ஏன் அப்படின்னா இந்த மாதிரிலாம் வந்து பயன்படுத்துகிறாங்க.
ஆமா. அப்ப இந்த மாரி வந்து இருக்கு அப்படிங்கிறாங்க. அதேபோல يوم مبتدأ علينا جار مجرور خبر يوم مبتدأ لنا جار مجرور خبر يوم مبتدأ نصاب فاعل من فاعل خبر يوم مبتدأ نصر فاعل من فاعل خبر وقوله மாவோட சொல்லைப் போல இந்த இஃபாதத்தி அப்படின்னு அர்த்தம் இருக்குது. இது எப்படி அர்த்தம் வைக்கிறதுன்னு தெரில. அடுத்து கௌலிகம் இஃபாதத்துனா பயன் தருவதற்காக. சரி, கௌலிமாவோட சொல்லாகிறது சொல்லைப் போல சர்ருன் தீமையாகிறது. அகர்ரு அது வெளிப்படுத்தும். தானாபின் பல்லுடையது பல்லை வெளிப்படுத்தும். சர்ரு முப்ததா அகர்ர ஃபேலமிர் ஃபாயிலு தா வந்து மஃபூலு முலாஃபு நாபி முலாஃபிலை தீமையாகிறது பல்லை வெளிப்படுத்தும். அப்போ இந்த இடத்துல வந்து சர்ரு முப்ததா வந்திருக்கு, நக்கீராவாக இருக்கே, இப்படியும் அரபிக்காரர்கள் பயன்படுத்துகிறார்கள். அப்போ என்ன காரணம்னு தெரியாது. இல்லை அப்படின்னா இதுக்கு கூட எங்கேயோ என்னத்தை பார்த்தேன். இப்படி கூட தவியில் வச்சுக்க சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா சர்ரு நலிமுன் மிகப்பெரிய தீமையாகிறது அப்படின்னு கூட தவியில் வச்சுக்க சொல்கிறாங்க. அகர் அது வெளிப்படுத்தும். தானாபின் பல்லை வெளிப்படுத்தும். அப்போ இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னம்னா பல்லுடையது தீமையை வெளிப்படுத்தும் அப்படிங்கிறது இதுக்கு அர்த்தம். அப்போ நாயை பார்த்து பல்ல இழிச்சிக்கிட்டு இருக்கிற குறைக்கும் போது பல்ல ஒரு மாதிரி காமிக்கிற நாயை பார்த்து சொல்கிற வார்த்தை. தமுரத்தின் பேரிச்சம்பழமாயிருந்த ஹைரும் சிறந்தது மினல் ஜராது. என்னது ஜராதுன்னு என்ன, வெட்டுக்கிளியோடய சிறந்தது. அப்போ ஹஜ்ஜுக்கு போகிறப்ப எந்த விலங்கினத்தையும் எறும்பை கூட கொல்லக்கூடாது அப்படின்ட்டு இருக்காங்களா. நான் ஒரு பேரிச்சம்பழம் ஒரு வெட்டுக்கிளியை கொண்டுட்டேன், இப்போ என்ன பண்ணுறது? அப்போ ஒரு வெட்டுக்கிளிக்கு ஒரு பேரிச்சம்பழத்தை தர்மமாக தரது, அந்த மாதிரி ஏதோ ஒன்று வரும். அதுக்கானது அப்படி இருக்கிறாங்க, இந்த மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. சரி, நமக்கு விஷயம் நான் தமரத்துன் நக்கீராவாக இருக்குது, ஆனால் முத்ததா பயன்படுத்தியிருக்காங்க. இப்படியெல்லாம் அரபிக்காரர்கள் பயன்படுத்துகிறார்கள் அப்படின்ட்டு சொல்ல வராங்க. அப்போ இந்த 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 பைத்துடைய சாட்டு ஒரு நக்கீராவான இஸ்மு முப்ததா வரக்கூடாது. அப்படி முப்ததா வரணும் அப்படின்னா அந்த நக்கீராவோட இஸ்மோட நஃபியுடைய எழுத்து சேர்ந்துருக்கணும். இல்லாட்டி கேள்வியுடைய எழுத்து ஹர்ஃபு சேர்ந்துருக்கணும். இல்லை அப்படின்னா அது வந்து முலாஃபாக இருக்கணும். இல்லை அப்படின்னா அந்த நக்கீரா வந்து மௌசூஃபாக இருக்கணும். இல்லை அப்படின்னா அந்த நக்கீரா பின்னாடி வந்து முன்னாடி லர்ஃபு இருக்கணும். அப்போ இப்படிலாம் இருந்தால் நக்கீரா முப்ததாவாக வரலாம் அப்படிங்கிறது இந்த பைத்துடைய சாட்டு. ஓகே, மீதி வாஹிர் தான். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.